உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ள முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துவிடலாம். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். இசைக்கருவி மூலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்ற பணியர் இன மக்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்தில் 95 கிராமங்களில் சுமார் 15,000 இருவர் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் ராகி, திணை, வரகு போன்ற. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம் வணக்கம். முதலமைச்சர் தலைமையில் தற்போது திறக்க இருக்கக்கூடிய உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டத்தின் மலை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சுமார் 350 கோடி ரூபாய், அதாவது 143 கோடி ரூபாய் மருத்துவமனையும் 200 கோடி ரூபாய் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான குடியிருப்பு பகுதியும் 10 கோடி ரூபாய் செலவில் மருத்துவ உபகரணங்களும் இதில் அடங்கும். இந்த மருத்துவமனையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்த மருத்துவமனை பொறுத்தளவு தமிழகத்திலேயே, அதாவது இந்தியாவிலேயே முதன்முறையாக பழங்குடியினருக்காக பிரத்யேகமாக ஒரு 50 படுக்கை வசதிகள் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. காரணம், நீலகிரி மாவட்டத்தில் 6 பழங்குடியினர் மக்கள் இங்கு வசித்து வருகின்றனர். அவர்களின் தேவைக்காக இவர்கள் இந்த தனி 50 படுக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 12 ஆபரேஷன் தியேட்டர் இங்கு இந்த மருத்துவமனையில் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் MRI, CT ஸ்கேன் உள்ளிட்டவை புதிய தொழில்நுட்பங்களுடன் இந்த உபகரணங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலை மாவட்ட மக்கள் அவசர தேவைக்காக கோவை, கேரளா உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு சென்று வரும் நிலையில் தற்பொழுது இந்த மருத்துவக் கல்லூரி வரும் பொழுது நீலகிரி மாவட்டம் அல்லாமல் அண்டை மாவட்டத்திற்கு கேரளா வரக்கூடும் எனவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அதனை காணலாம். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரோடு அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன் இருக்கிறார். உடன் நாடாளுமன்ற MP ஆர். ராசா போன்ற பல்வேறு அரசியல் தலைவர்கள் அவரோடு இருக்கிறார்கள். உதகையில் அதிநவீனமயமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழாவானது நடைபெற்று வருகிறது. தற்போது முதலமைச்சருக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மருத்துவமனை குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்.
இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். முதலமைச்சர் மருத்துவமனை திறந்து பார்வையிட்டு வருகிறார். மேலும் இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு அவசர தேவைகளுக்காக அண்டை மாநிலமான கேரளாவிற்கும் அண்டை மாவட்டமான திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தின் நீண்ட நாள் மக்களின் கோரிக்கையை ஏற்று இங்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டது. இந்த மருத்துவக் கல்லூரியானது தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்துள்ளார். முன்னதாக இவர் மருத்துவக் கல்லூரிக்கு வரும் பொழுது மக்களுக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இங்கு தோடர், பழங்குடியினர், கோத்தர், பணியர் உள்ளிட்ட பழங்குடியினரின் நடனத்தை இவர் கண்டு ரசித்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்து தற்பொழுது அதனுள்ளே பார்வையிட்டு வருகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவலும், நீலகிரி எம்பி ஆர். ராசா ஆகியோர் இவர்களுடன் சென்றுள்ளனர். மேலும் இந்த மருத்துவமனை பொறுத்தளவு 12 அறுவை சிகிச்சை அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட அதிநவீன கருவிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பில் இங்கு பொருத்தப்பட்டுள்ளது. அதனையும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிடுகிறார். மேலும் அதனைத் தொடர்ந்து பழங்குடியினருக்கான ஒரு பிரத்யேகமாக ஒரு 50 படுக்கைகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனையும் தற்பொழுது அவர் பார்வையிட உள்ளார். பின்னர் அங்கு பல்வேறு அறைகளையும் அங்கு அமைந்துள்ள கட்டடம், அதாவது மருத்துவமனை அமைந்துள்ள முழு இடத்தையுமே பார்வையிடுகிறார். அதன் பின்னர் அங்கிருந்து கிளம்பி 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்திற்கு வந்து இங்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.